அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் ரப்பனா ஜித்னா இல்மா ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி யா ஃபத்தாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சூரா மரியம் 19வது அத்தியாயம். இதுல 36 வசனங்கள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். 37வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணனா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேபியை கொடுத்தா, அவங்களுடைய இறை நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, அதன் மூலமா நமக்குள்ள படிப்பினைகள் என்ன, மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இந்த உலகத்துக்கு என்ன செய்திகளை எல்லாம் சொன்னாங்க, அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா. அதுல இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த 37வது வசனத்துல, முதல்ல 37வது வசனத்தை முதல்ல பார்த்துருவோம் தர்ஜுமாவ. நிச்சயம் 36ல எல்லாம் சொல்ற, நிச்சயமா அல்லாஹ்வின் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான், எனவே அவனையே நீங்கள் வழிபடுங்கள், இதுவே நேரான வழியாகும் என்று அவர் கூறினார். யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். 36வது வசனம் இது. ஏன்னா அதோட தொடர்ந்து வர்றதுனாலதான் முதல் வசனத்தை படிச்சு 2வது வசனத்துக்கு வரேன். 37வதுல சொல்றான், ஆனால் பல்வேறு பிரிவினர் தங்களிடையே கருத்து வேறுபாடு கொண்டனர். அந்த மாபெரும் நாள் தோன்றும் போது இறை மறுப்பாளர்களுக்கு கேடுதான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிட்டாரு? நான் இறைவன் இல்ல, நான் கடவுள் இல்ல, நான் அல்லாஹுடைய அடிமை, என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் ஒருவன் தான், அவனையே நீங்களும் வழிபடுங்க, நானும் வழிபடுறேன், அதுதான் நேரான வழி. அழகா சொல்லிட்டாரு இல்லையா. அப்படி சொன்னதுக்கு பின்னாடியும் இந்த மக்கள் பல்வேறு பிரிவா பிரிஞ்சு தங்களுக்குள்ள கருத்து ஏற்பாடு பண்றாங்க, ஏத்துக்கிற மறுக்கிறாங்க, அவரைத்தான் கடவுள்னு சொல்றாங்க, இல்ல அவருடைய அம்மாவை கடவுளுக்கு மனைவி ஆக்குறாங்க, கடவுள் பிதா. சோ இதெல்லாம் இல்ல. ஆனா அந்த மாபெரும் நாள் இருக்குல்ல, எந்த மாபெரும் நாள், அதுக்கு விளக்கம் பின்னாடி வருது. அந்த நாள்ல இறை மறுப்பாளர்களுக்கு கேடுதான் ஏற்படும் சொல்லக்கூடியது யாரு? நானும் நீங்களும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனுடைய சாபம் ஈஸியானது கிடையாது. இதுக்கு முன்னாடி இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொடர்பா அல்லாஹ் எடுத்துரைத்த தகவல், ஒவ்வொரு நிகழ்வும் உண்மையானது. அவர் ஒரு மனிதர், மரியமின் மைந்தர், அதே நேரத்தில் இறை தூதரா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹுதான் எனக்கும் உங்களுக்கு இறைவன், அவனையே வழிபடுங்கள்னு சொல்லி அவர் மக்களுக்கு பரப்புரை செய்தாருங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனாலும் இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அதுல கருத்து வேறுபாடு கொண்டவங்களா இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளங்களா இருக்கிறாங்க, இவரையே கடவுள் ஆக்குனவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்து வரோம். இந்த இடத்துல 37வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாள், அந்த மாபெரும் நாள் தோன்றும் போது இறை மறுப்பாளர்களுக்கு கேடுதான் ஏற்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பாத்தீங்களா, இதுக்கு நான் ஏற்கனவே ஹதீஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அந்த மாபெரும் நாள் தோடும் போது இறை மறுப்பாளருக்கு கேடுதான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குன்னு யார் சொல்றாங்களோ அவர்கள் மீது அவதூறையும் பொய்யையும் சொல்லக்கூடியவருக்கு கடுமையான கண்டனம், கடுமையான எச்சரிக்கையா அல்லாஹ் தஆலா இத சொல்றான் இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப மனவேதனைக்கு உள்ளான செய்தி தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றது, அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்துறது. அப்படி இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குன்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்துறாங்க, கூட்டுகளை உண்டாக்குறாங்க. அப்படி இருந்து இந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவு கொடுக்கறதையும், உடல் நலம் கொடுக்கறதுலயும், மற்ற செல்வங்களை வழங்குறதுலயும் அல்லாஹ் ஒரு குறைவு வைக்கல. ஏண்டா இந்த உலகம் எல்லாருக்கும் ஆனது. இறைவனை நம்பக்கூடியவர்களுக்கும் இறைவனை நிராகரிக்க கூடியவர்களுக்கும் பொதுவானது, சுதந்திரமானது, விருப்பத்துக்கு இருக்கலாம்ன்றது. ஆனால் மறுமை இருக்கே, யாருக்குரியது? இறை நம்பிக்கையாளர்களுக்கு, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் உரியது. அதனாலதான் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் தான் இந்த உலகத்துல நல்லவங்களுக்கும் தீயவர்களுக்கும் எல்லாருக்கும் பாபாடு இல்லாம அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவன். அர் ரஹீம் அந்த பண்புக்குரிய சிஃபத்துக்குரிய
மீனிங் என்னன்னு சொல்லும் போது அறிஞர்கள் சொல்றாங்க, மறுமையில தன்னை நம்பினவர்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவன் ரஹீம். சோ அல்லாஹ் இந்த உலகத்துல அதனாலதான் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கும், குழந்தை இருக்கிறதா சொல்லக்கூடியவர்களுக்கும் உணவு கொடுக்குறான், உடல் நலத்தை கொடுக்குறான், இன்னும் பல அற்கொடைகளையும் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு 14வது அத்தியாயத்துல 42வது வசனத்தையும் 22வது அத்தியாயத்துல 48வது வசனத்தையும் அல்லாஹாலா சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க சொல்ற விஷயத்தெல்லாம் எடுத்து பாருங்க. நீங்க அநீதி கிளர்த்தி கொண்டிருக்கிற நிலையில எல்லா நிலையிலையும் எந்த ஊர்வாசிகளையும் நம்ம அவகாசம் கொடுக்காம அவங்கள தண்டிக்கல. ஒவ்வொருத்தருக்கும் அவகாசத்தை கொடுத்தோம், நபிமார்களை கொடுத்தோம், வேதங்களை கொடுத்தோம், எடுத்து சொல்லக்கூடிய அழகான முறையில எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்தோம். ஆனாலும் அவங்க நிராகரிச்சுட்டு போனாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, என்னையும் உங்களையும் படைத்த இறைவன் இருக்கான், அவன் தான் நமக்கு ரப்பு, அவன் தானே அல்லாஹ், அவனைதான் நம்ம வழிபடணும், அதான் நேரான வழி. இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, கருத்து வேறுபாடு கொண்டாங்க, அவரே கடவுளாக்கிட்டாங்க. இப்ப அதனுடைய விளைவு என்ன அல்லாஹ் சொல்றான், அந்த மாபெரும் நாள் வரும் போது இறை மறுப்பாளர்களுக்கு கேடுதான். இந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹை தவிர வேற இறைவன் இல்ல, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாளர்கள் யாருமே இல்ல. முஹம்மது ஆகிய நான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் அடியாரா இருக்கிற, அவனுடைய தூதருமா இருக்கிற இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவர்களும் அல்லாஹ்வுடைய அடியாரும் அல்லாஹ்வுடைய தூதருமா இருக்கிறாங்க. அல்லாஹ் மரியமை நோக்கி ஆகுன்னு சொல்லி சொன்னான், கொன், அது ஆயிடுச்சு. அந்த வார்த்தையில பிறந்தவர் தான் யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவனிடமிருந்து உருவான ஒரு உயிர். அது மட்டும் இல்ல, சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை என்றெல்லாம் யார் உறுதியா நம்பி உறுதிமொழி சொல்கிறாரோ அவரை அல்லாஹ் அவரது செயலுக்கேற்ப சொர்க்கத்தில் நுழைவிப்பான். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் உபாதா பின் அஸ்ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹ் புகாரில தமிழாக்கத்துல 3435வது ஹதீஸா இது பதியப்பட்டிருக்கு. சஹீஹ் முஸ்லிம் தமிழாக்கத்துல 46வது வசனமா பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை இல்ல, அவனுக்கு துணை இல்ல, அவன் தனித்தவன். நான் அவனுடைய அடியாரும் தூதருமா இருக்கிறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவனுடைய அடியாரும் தூதருமா இருக்கிறாங்கன்னு யாரு நம்பி அவனுடைய கட்டளையில பிறந்தவங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம்ங்கிறதை நம்பி சொர்க்கம் இருக்கிறது உண்மை, நரகம் இருக்கிறது உண்மை இப்படின்ட்டு யாரெல்லாம் இந்த மறைவான விஷயங்களை எல்லாம் உறுதியா நம்பி வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்க செயலுக்கு ஏற்ப பொதுவா அவங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லல, சொர்க்கத்துல நுழைய வைப்பாங்கன்னு சொல்லல. ஏன்னா ஒருத்தர் செயல் கூட செய்யறாங்க, ஒரு சிலர் கம்மியா செய்யறாங்க இல்லையா. அப்ப அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க செயலுக்கு ஏற்ப சொர்க்கத்துல நுழைய வைப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அழகான முறையில சூரத்துல் பக்ரா ஆரம்பிக்கையிலேயே அவர்கள் முத்தகீன்கள் யார் தெரியுமா, உங்களுக்கு இறக்கப்பட்டதை நம்புவாங்க, உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்டதை நம்புவாங்க, அவங்க கொடுத்ததுல செலவு செய்வாங்க, அவங்க தொழுகையை நிலைநாட்டுவாங்க, ஜகாத்தையும் கொடுப்பாங்க, இவர்களே வெற்றியாளர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரிதான் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நானும் அல்லாஹ்வுடைய தூதர், ஈசாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதெல்லாம் யாரு நம்பி சொர்க்க நரகத்தை உண்மையா நம்பி அதுக்காக நன்மைகள் செய்யறார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல நுழைவிப்பான். பாத்தீங்களா அந்த வசனம், இந்த ஹதீஸ். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் ஒரு சிலர் பிடிவாதமா ஏற்க மறுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அழைச்சி அடாது வரையில பாத்துக்கலாம், மருமை வரப்ப வரட்டும், மருமைங்கிறாங்க. எப்பதான் அந்த மருமை வரும், ஆகிறாங்கிறாங்க, அது அப்புறமா பாப்போன்ற அலட்சியமாவும் பொடுப்போக்காவும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து 38வது வசனம். இப்ப இதுதான் நமக்கு பேலன்ஸ்ல இருந்துச்சு, அந்த வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். சூரா மரியம் 38வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் நம்மிடம் வரும் நாளில் அவர்களின் கேள்விதான் என்ன, பார்வைதான் என்ன, ஆயினும் இன்றோ அந்த அநீதியாளர்கள் அப்பட்டமான தவறான வழியிலேயே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், أسمع بهم وأبصر يوم يأتوننا لكن الظالمون اليوم في ضلال مبين. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்க. அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய கேள்வி எல்லாமே தெளிவா இருக்கும்.
அப்பட்டமான தவறுல இன்னைக்கு இருக்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் 39வது வசனத்துல, நபியே, தீர்ப்பு வழங்கப்படும் அந்த துக்க நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிப்பீராக. நீங்க அவர்களுக்கு எச்சரிங்க. யோமல் ஹஸ்ரதி இதா குலியல் அம்ரு, கட்டளைகள் உறுதிப்படுத்தப்படக்கூடிய அந்த கட்டளைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அந்த வரக்கூடிய அந்த நாளை பத்தி இந்த மக்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யுங்கள். வஹும் ஃபீ கஃலத்தின் வஹும் லா யுமினூன். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்று அவர்கள் அலட்சியமாகவும் இறை நம்பிக்கை கொள்ளாமலும் இருக்கிறார்களே, அந்த மக்களுக்கு நபியே நீங்க சொல்லுங்க, தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளை பற்றி நீங்க எச்சரிக்கை செய்யுங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா 40வது வசனத்துல சொல்றான், நிச்சயமாக நாமே இந்த பூமிக்கும் அதில் இருப்பவர்களுக்கும் வாரிசாகும். நீங்களெல்லாம் சும்மா கொஞ்ச காலத்துக்கு 50-60 வருஷம், ஒரு அதிகப்படியா யாரோ சிலருக்கு 100 வருஷம், அதுக்கு ஒரு எங்கேயோ ஒண்ணுக்கு 120. முன்னாடி இருக்க சமுதாயத்துக்கெல்லாம் எக்கச்சக்கமா 150-200 வருஷம் காலங்கள்லாம் வாழ்ந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷங்கள்லாம் வாழ்ந்தாங்க. அதையும் குர்ஆன் உண்மைப்படுத்தக்கூடியதா இருக்கு, சொல்லக்கூடியதா இருக்குது. ஆனா இந்த இறுதி உம்மத்துக்கு முஹம்மதே, இந்த சமுதாயத்துக்கு, கடைசி சமுதாயத்துக்கு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் எவ்வளவு? 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். இதுலதான் இது ஏன் வீடு, இது என்னோடது, இது எங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு மட்டும் சொன்னா கூட பரவாயில்ல, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ற உரிமையெல்லாம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமா இந்த பூமிக்கு அதுல இருப்பவர்களுக்கு வாரிசு யாரு? முழுமையான வாரிசு நாங்க தான். நம்மிடமே அவர்கள் திரும்பி கொண்டு வரப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா 38, 39, 40 இந்த 3 வசனத்திலயும் அல்லாஹ் தஆலா சொல்றான். 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நம்மிடம் வரக்கூடிய அந்த நாளில் அவர்களின் கேள்விதான் என்ன, பார்வைதான் என்ன அப்படின்னு அல்லாஹ் ஆச்சரியமா வியப்பா அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது மறுமை நாள்ல இந்த இறைவனை நிராகரிப்பாளர்களுடைய செவி புலன்களும் பார்வையும் துல்லியமா இயங்கும். இப்ப மாதிரி மறைவானதுன்னு எதுவுமே இருக்காது. இன்னைக்கு கபூர்ல நடக்கிறதுக்கு நமக்கு தெரியல இல்லையா? இன்னைக்கு மறுமையில என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியல. நம்மளுடைய சக்கராத்துல என்ன நடக்குங்கிறதாச்சும் நமக்கு தெரியுதா? சொல்லப்பட்டிருக்கு. முழுமையா நம்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா? இல்ல. அதன் உண்மையிலேயே நம்பக்கூடியவர்களா இருந்தா பாவம் செய்ய மனசு போகாது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள்கிட்ட பேசக்கூடிய உபதேசியும் பேசாத உபதேசியும் நான் விட்டுட்டு போறேங்கிறாங்க. பேசக்கூடிய உபதேசி என்ன? அல்லாஹ்வுடைய வேதம். நமக்கு பேசி பேசி எச்சரிக்கை செஞ்சு செஞ்சு சுப செய்தி சொல்லி சொல்லி நீங்க இப்படி இருங்க, இப்படி இருக்காதீங்கன்னு சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு. பேசாத உபதேசி என்ன? மரணம். நமக்கு மரணம்னு ஒண்ணு வந்துடும். எந்த நேரம் வரும்னு யாருக்கும் தெரியாது. இப்ப எனக்கு தெரியுமா, நான் அடுத்த மாசம் மூத்தாவேன், நான் அடுத்த வருஷம் மூத்தாவேன், இல்ல அதுக்கு அடுத்துதான் இருப்பேன், இல்ல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்ல இப்ப பேசிக்கிட்டு இருக்கல முழுசா இருப்பேன், யாருக்காச்சும் தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனா மரணம்ன்ற ஒண்ணு இருக்கா இல்லையா? டெஃபினெட்லி 100% உண்மை. இதை யாருமே மறுக்க முடியாது, இருக்கு. ஆனா அந்த மரணம் எப்படி இருக்கும்? இந்த சக்கராத்து எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட மலக்குகள் நம்மள்ட்ட வருவாங்க? நல்லோர்கள் வருவாங்களா, தீயவர்கள் வருவாங்களா? நம்மளுடைய இறுதி முடிவு எப்படி எல்லாம் இருக்கும்? அந்த சக்கராத்துல அல்லாஹ் தஆலா ஒரு பையில தண்ணியை ஊத்தி, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, அதை அப்படியே தூக்கி ஊத்துனா கொட்டினா எப்படி இருக்கும்? படக்குன்னு கொட்டிடும் இல்லையா? எவ்வளவு ஈஸியா அது ஊத்தும். அந்த மாதிரி நம்மளுடைய ரூ நம்மள்ட்ட இருந்து பிரியுமா? அப்படிப்பட்ட நல்லோர்களா நாம இருக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அப்படி ஆக்கி வையா. இல்ல ஒரு முள் மரத்தை ஒரு புடவை, சியால புடவை துணியில சுத்திக்கிட்டு இழுத்தா எப்படி இருக்கும்? பிச்சு சுக்கு நூறா அந்த புடவை துணி, அந்த சேலை துணி கிழிஞ்சு போகும். முள் மட்டும் அப்படி வரும். அந்த மாதிரி இருக்குமா? அல்லாஹ் நீ காப்பாத்தி அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் இதுல இருந்து பாதுகாத்தரலையா அல்லாஹ். அப்போ இதெல்லாம் சொல்லியும் ஒண்ணு யாருக்காச்சும் தெரியுதா? ஒரு சிலருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட எத்தனையோ பேர் அதை நம்பி வாழக்கூடியவர்களா, அதன்படி செயல்படக்கூடியவர்களா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லடியார்களை எங்களை ஆக்கி வையாங்களா. ஆனா அந்த நாள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இறைவனை மறுத்தாங்கல்ல, மறுமையை மறுத்தாங்கல்ல, கபர் வாழ்க்கையை மறுத்தாங்கல்ல, சக்கராத்து அப்படி எல்லாம் இருக்குமா இல்லையா தெரியலன்னு நிராகரிச்சாங்கல்ல, அன்னைக்கு அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய கேள்வியும் துல்லியமா வேலை செய்யும். நல்லா தெரியும். ஆயினும்
இன்று இந்த அநியாயம் செய்யக்கூடிய மக்கள், அநீதியாளர்கள் அப்பட்டமான தவறான வழியிலேயே இருக்கிறாங்க. அதாவது அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில நல்லவற்றை கேட்கவோ பார்க்கவோ சிந்திக்கவோ மாட்டாங்க. நல்லவற்றை பாக்குறதுன்னா அல்லாஹுடைய வசனங்களை பாக்குறது, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை பாக்குறது, இன்னும் அது சம்பந்தமா உள்ள அத்தனையும் சிந்திக்கிறது இல்ல, அதை பத்தி கேட்கறது. அதுகளை பார்க்கவோ கேட்கவோ சிந்திக்கவோ மாட்டாங்க. நல்ல வழியில நீங்க நடக்கணும்னு அவங்கள்ட்ட சொல்லப்பட்டா இந்த உலக வாழ்க்கையில நல்ல வழியில செல்லாம இருந்துட்டு பயன்படாத நேரம் ஒண்ணு இருக்குல்ல, எது? மறுமை, மஹ்ஷர். அந்த நாள் அல்லாஹ்தஆலா சொல்றான்ல, அன்னைக்கு கீழ்படிவாங்களாம். பிரயோஜனம் இருக்கா? இந்த உலகத்துல இப்ப எல்லாத்தையும் மரத்துல அட்லீஸ்ட் வைங்கள தொழுகை நோம்பு அதுகளை முடிங்க. நம்மளுடைய உலக வாழ்க்கை எடுங்க. ஹலால் ஹராம் பேன்றது, அடுத்தவனை அபகரிக்காம இருக்கிறது, மோசடி செய்யாம இருக்கிறது, லஞ்சம் வாங்காம இருக்கிறது, வட்டி குடுக்கல் வாங்கலுக்கு போகாம இருக்கிறது, அக்கம் பக்கத்துல இருக்கவனுடைய சொத்துக்களை அபகரிக்காம இருக்கிறது, அனாதை அடுத்தவர்களுக்கு மோசடி செய்யாம இருக்கிறது, ஏன் கோல் போய் புறம் பேசாம இருக்கிறது. இதெல்லாம் அட போப்பா, எந்த காலத்துல இருக்க நீ? என்னமோ பெருசா பேசிக்கிட்டு வந்துட்டாரு. ஆனா நீ இந்த காலத்துல அல்லாஹ் வந்திருந்தாலும் சரி, அல்லாவுடைய ரசூல் வந்திருந்தாலும் இதெல்லாம் மாத்திருப்பாங்கன்னு சொல்றவங்க கண்ணு முன்னாடி இப்ப இருக்கிறாங்க. அல்லா நீ காப்பாத்து. ஆனா மறுமையில போய் அல்லா எல்லாத்துக்கும் கீழ்படிஞ்சிட்டேன். தொழுவ சொல்றியா? 5 நேரம் தொழுவையிலேயே இருக்கிறேன். தர்மமா கொடுக்க சொல்ற, சொத்த புறம் கொடுக்குறேன். நீ பொய்யா பேசக்கூடாதுங்கிற, இனிமேல் என் வாயில பொய்யே வராது. எல்லாத்துக்கும் கீழ்படிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஏன் நீங்க மறுமைக்கு போறோம்? கபூருக்கு போயே நான் எல்லாமே சரி செய்யறேன்னு சொன்னோம், செய்ய முடியுமா? இங்க ஒரே வேலையா இருக்கு. பிள்ளைய பார்க்கணும், மாப்பிள்ளைய பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அப்புறமா எல்லா விஷயத்தையும் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். இப்படி எல்லாம் சொல்லி தொழுகைக்கு எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க. ஆனா மறுமையில போய் எல்லாத்துக்கும் கீழ்படுகிறேன்னு சொன்னா எப்படி? நான் சொல்றதெல்லாம் இஸ்லாத்துல இருக்கிறவங்கள தான். மொத்தத்துல நிராகரிச்சுட்டு போறவங்களுக்கு டோட்டல் எல்லாமே அவுட். எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லை. இவங்களையாச்சும் அல்லாஹ்தஆலா களிமா சொன்ன காரணத்தினால இவங்க செஞ்ச அந்த பாவத்துக்கு தண்டனையை கொடுத்துட்டு ஒரு நாள் சொர்க்கத்துக்கு எடுத்துருவான். ஆனா டோட்டலா நிராகரிச்சுட்டு வாழ்றாங்கல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்னைக்கு போய் கீழ்படிஞ்சு யாரெல்லாம் நான் எல்லாமே செய்யறேன்னு சொல்லி, இல்ல இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடு, எனக்கு அவகாசத்தை கொடுன்னு சொல்லி ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கு போதா? ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறத அல்லாஹ்தஆலா சொல்றான். அதனாலதான் அல்லாஹ்தஆலா அந்த துக்க நாளை பற்றி எச்சரிக்கை செய்யுங்க. அப்ப அதுதான் துக்கமான நாளாம், வேதனையான நாளாம், துன்பமான நாளாம். இவ்வளவு அல்லாஹ்தஆலா சொல்லி இருந்தோம், இவ்வளவு தெளிவா எடுத்து சொல்லி இருந்தோம், நிராகரிச்சுட்டு அலட்சியப்படுத்திட்டு அல்லாஹ்தஆலா சொல்றான் பாருங்களேன். அவங்க நல்லதை கேட்கவும் மாட்டாங்க, அதை பார்க்கவும் மாட்டாங்க, அதை பத்தி சிந்திக்கவும் மாட்டாங்க. இருந்துட்டு மறுமையில போய் என் ரப்பு கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? அதனாலதான் அல்லாஹ்தஆலா இந்த 39வது வசனத்துல, நபியே தீர்ப்பு வழங்கப்படும் அந்த துக்க நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக அல்லாஹ்தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது அந்த துக்க நாளுங்கிறது அந்த மறுமை நாளை பத்தி தான் அல்லாஹ்தஆலா சொல்றான். அது மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொல்றான். அன்று சொர்க்கவாசிகள் யார், நரகவாசிகள் யார் என தீர்ப்பு வழங்கப்படும். அவரவர் தம்முடைய அந்த இருப்பிடத்தை நிரந்தரமாக்க வேண்டிய இடத்துக்கு போவாங்க. யாருக்கு எந்த இடம் நிரந்தரம், யார் யார் எந்தெந்த வழியில நடந்தாங்க, எந்த மாதிரி அமல்கள் செஞ்சாங்க, எந்த மாதிரி நம்பிக்கையோட இருந்தாங்க, அந்தந்த இடத்துக்கு அவங்க போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதனால நபியே இந்த வாழக்கூடிய இந்த நேரத்துல, சிந்திக்கக்கூடிய நேரத்துல, செயல்படக்கூடிய இந்த நேரத்துல அந்த நாளை பத்தி இவங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அதே தொடர்ல சொல்லி வர்றாங்க. இன்று அலட்சியமா இறை நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். துக்கமும் துயரமும் ஏற்படக்கூடிய அந்த நாளை பற்றி அவர்களுக்கு நபியே நீங்க எச்சரிக்கை செய்யப்பட்டா அதை அவங்க அலட்சியம் செய்யறாங்க, அதை உண்மைன்னு ஏற்க மறுக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவர்கள் மறுக்கிறது நாளைக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் கைசேதத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தும்
அப்படிங்கறதுனாலதான் அல்லாஹாலா இந்த இடத்துல துக்க நாளை பத்தி எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொல்றோம். இத பத்தி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும் நரகவாசிகள் நரகத்திலும் நுழைஞ்சதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வானா, கருமை நிறம் கலந்த ஒரு வெண்ணிற ஆடு ஒன்ற அதோட தோற்றத்துல மரணத்தை அல்லாஹாலா கொண்டு வருவானா. கொண்டு வந்து அந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில அதை நிப்பாட்டுவானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நிப்பாட்டி அதுக்கு பின்னாடி சொர்க்கவாசிகளே இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கப்படும். அப்போ சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல இருந்து தன்னுடைய தலையை வெளியே நீட்டி பார்த்துட்டு ஆமா தெரியும் இதுதான் என் மரணம்னு பதில் சொல்லுவாங்க. அனைவரும் இத முன்னாடியே பார்த்து இருக்கிறாங்க. முன்னாடி போறது எல்லாரும் சொர்க்கம் மரணத்தை பார்த்துட்டாங்க தானே, சக்கராத்த காலம் தானே அவங்க போக முடியும். சோ பார்த்திருப்பாங்க. அதுக்கு பின்னாடி நரகவாசிகளே இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு அறிவிப்பு கொடுக்கப்படும். அப்போ அவங்க நரகத்துல இருந்து வெளியேற்றி தலையை பார்த்துட்டு தலையை நீட்டி வெளியே பார்ப்பாங்க. பார்த்து ஆமா தெரியும் இது மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைவரும் நாங்க இது முன்னாடியே பார்த்துட்டோம்னு சொல்லி உடனே இறைவனுடைய கட்டளைக்கேற்ப அந்த ஆட்டோட உருவத்துல இருக்கக்கூடிய அந்த மரணம் அறுக்கப்படும். பிறகு சொல்லப்படும், சொர்க்கவாசிகளே இது உங்களுக்கு நிரந்தரம், இந்த சொர்க்கம் இருக்குல்ல இதுதான் உங்களுக்கு நிரந்தரம், இனி உங்களுக்கு மரணமே இல்லை. அதே மாதிரியே நரகவாசிகளே இதுதான் இனி உங்களுக்கு நிரந்தரம், உங்களுக்கும் மரணமே கிடையாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். எப்பேற்பட்ட நிகழ்வுகள் பாருங்க. இத அறிவிச்சதுக்கு பின்னாடி அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, இத சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபியே தீர்ப்பு வழங்கப்படும் அந்த துக்க நாளை பற்றி இவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக அப்படின்னு சொல்லிட்டு, இன்று இந்த மக்கள் அலட்சியமாகவும் இறை நம்பிக்கை கொள்ளாமலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஓதி காட்டி தன்னுடைய கரத்தால் இந்த பூமியை நோக்கி சைகை செஞ்சாங்கன்னு அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த செய்தியை, இந்த ஹதீஸ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, இங்க பாருங்க அல்லாஹ் தஆலா இந்த மக்களுக்கு என்னை எச்சரிக்கை செய்ய சொல்லியிருக்கான், ஆனா இந்த மக்கள் அலட்சியமா இருக்கிறாங்களேன்னு பூமியை நோக்கி தன்னுடைய கையை நீட்டி செஞ்சு காட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த உலகத்துல பிறந்தவங்க, இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த மக்கள் உலக வாழ்க்கையில மூழ்கி அலட்சியமா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு தன்னுடைய கவலைய, தன்னுடைய வருத்தத்தை தெரியப்படுத்துறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்திய அறிவிப்பாளர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு முஸ்னத் அஹ்மதுல, மேலும் புகாரில தமிழாக்கம் 4730வது ஹதீஸ். நான் சொல்லக்கூடிய நம்பரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்து போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதுல இன்னும் கூடுதல் விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம் 5475வது ஹதீஸ்ல பதியப்பட்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போ நரகவாசிகளுக்கு என்றுமே நரகம்தான், சொர்க்கவாசிகளுக்கு என்றுமே சொர்க்கம் நிலையானது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றாங்கிறத இந்த 39வது வசனத்துக்கு இப்னு மசூத் ரலியல்லாஹு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அவங்க சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும் நரகவாசிகள் நரகத்திலும் நுழைஞ்ச பின்னாடி அந்த கருமை கலந்த வெண்ணிற ஒரு ஆடு ஒன்றோட தோட்டத்துல மரணத்தை கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கு இடையில அதை நிறுத்திட்டு ஒரு அழைப்பாளர் வந்து, சொர்க்கவாசியிலே இது உலகத்துல மனிதர்களை மரணிக்க செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மரணம்னு சொல்லப்படும். சொர்க்கத்துல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்களும் கீழான சொர்க்கவாசிகள்ல பல படித்தரங்கள் இருக்குல்ல, அப்ப அதுல கீழான தரத்துல இருக்கிறவங்களும் ஒருத்தர் விடாம அதை பார்ப்பாங்க. பிறகு ஒரு அழைப்பாளர் வந்து, நரகவாசிகளே இதுதான் உலகத்துல மரணிக்க செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த மரணம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள பூரா கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த நரகத்துல கணுக்கால் வரை நரகம் தீண்டி இருக்கும் அவங்கள, அல்லது சீதளவு நெருப்புல இருப்பாங்க, அல்லது நரகத்தோட அடித்தளத்துல இருப்பாங்க, அடித்தட்டுல. அவங்க வர ஒருத்தர் விடாம அதை பார்ப்பாங்க. பிறகு அந்த ஆட்டின் உருவத்துல உள்ள மரணம் அறுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு அறிவிப்பாளர். சொர்க்கவாசிகளே இதுதான் உங்களுக்கு என்றென்றும் நிரந்தரமானது, நரகவாசிகளே இதுதான் உங்களுக்கு என்றென்றும் நிரந்தரமானது
அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டது சொர்க்கவாசிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாங்க. ஓ, இனிமேல் எங்களுக்கு இதுதான் நான் எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியில ஒருத்தருக்கு ஒருத்தர் மரணம் ஏற்படும் அப்படின்னு இருந்தா அந்த மகிழ்ச்சியிலேயே மரணம் அடைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்க கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டா கூட டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். டக்குன்னு நின்று மூத்தா போயிருவாங்க. அவங்கள்ட்ட சந்தோஷத்தையும் ரொம்ப சந்தோஷத்தை சொல்லிடக்கூடாது, துக்கத்தையும் சொல்லிடக்கூடாது. எல்லாம் இங்க நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க இந்த இடத்துல இவனு மசூத் எல்லாம் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய சந்தோஷம் அடைவாங்க அவங்க. அதே மாதிரியே நரகவாசிகள் ஓலமிடுவார்கள். ஷோ, எங்களுக்கு இனிமேல் இதுதான் எங்களோட இருப்பிடமா, இதுதான் எங்களுக்கு நிரந்தரமா, இதுல இருந்து விமோச்சனம் வெளியேறுதல் கிடையாதா அப்படின்ட்டு கத்துவாங்க, கதறுவாங்க. அந்த சத்தத்துல ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருவாங்கிறது இருந்தா அதுலயே மரணம் அடைஞ்சிருவாங்க. அந்த சவுண்ட்ல, அந்த அதிர்ச்சியில மரணம் அடைகிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையா இருக்கும். இதுவே இந்த வசனத்திற்குரிய விளக்கம். தீர்ப்பு வழங்கப்படும் நாள்ண்டா அந்த மரணம் அறுக்கப்படக்கூடிய நாள் தான். அதான் இதுக்குரிய மீனிங், பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியையும் இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் நமக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, சொர்க்கவாசிகளுடைய மகிழ்ச்சியையும் நரகவாசிகளுடைய துக்கத்தையும் அல்லாஹ் அதனாலதான் சொல்றான் துக்க நாள். அந்த துக்க நாள் வருவதற்கு முன்னால் நாம அமல் செய்யக்கூடிய இடம் எது? நமக்கு கொடுத்திருக்க ஆயுட்காலம். அந்த ஆயுள் காலத்துல ஆரோக்கியம், நமக்கு புத்தி சுவாதீனமா இதே இந்த ஆரோக்கியத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கலே. சில பேருக்கு டெமென்சியாங்கக்கூடிய மறதி நோய் வருது, இன்னும் அல்சீமருங்கிறாங்க, இன்னும் அதுக்கு 1008 பேர் வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த அல்லாஹ்வுடைய வேதம் ரமலான்ல மட்டும் ஓதுறதுக்கு இல்ல, யாசின் மட்டும் ஓதுறதுக்கு இல்ல, தொழுகையில சின்ன சின்ன குட்டி குட்டி சூறா ஓதுறதுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி. நம்ம எந்த நேரத்துல எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அல்லாஹ்ண்டா யாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கள்டா யாரு, அவங்க எப்படிப்பட்ட மெசேஜ் எடுத்துட்டு வந்தாங்க, எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய தாத், அவனுடைய வல்லமை, அவனுடைய சிஃபத் என்ன, எதுக்காக நம்மளை படைச்சான், எதுக்காக இந்த உலகத்தை உருவாக்குனான், நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்களையும் இவ்வளவு அருள்வளங்களையும் கொட்டி கொடுத்திருக்கான எதுக்கு, இதெல்லாம் நமக்கு அழகிய முறையில சொல்லி காட்டக்கூடியதுதான் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது வேற மனிதர்களுடைய வார்த்தைகள் இல்லை. அதனாலதான் அல்லாஹ்தாலா இதை பாதுகாத்து வர்றான். இத நம்ம வாழ்க்கையில அழகான முறையில எடுத்து நடக்கணும்னா பொருள் உணர்ந்து ஓதணும். முதல்ல இந்த குர்ஆனை ஓத கத்துக்கணும். ஓத கத்துக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உண்மையிலே சகோதரிகளே, ரொம்ப ஒரு அன்பு, பாசம், ஒரு கருணையில நான் சொல்றேன். இது வரைக்கும் ஓத தெரியாதவங்க இருந்தா தயவு செய்து ஓதுறதுக்கு பழகணும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நாளைக்கு எல்லாம் கேட்பான், உனக்காக நான் இறக்கி வச்சேன், அது ஓட கூட உனக்கு தெரியலையான உலகத்துல வாழ்ந்த, சாப்பிட்ட, உண்ட, திண்ட, குடிச்சு என்ஜாய் பண்ண, அதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சு என்னுடைய வார்த்தையை படிக்க, அது கூட தெரியலையா? கேட்பானோ இல்லையா? கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளுங்களை, கற்றறிந்தவர்கள்ட்ட ஒரு ஏற்பாடு செய்யுங்க. உண்மையிலே இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போறோம், நாம செஞ்ச அமல்களை தவிர. அப்போ முதல்ல நம்ம குர்ஆனை ஓத கத்துக்கணும். ஓத கத்துக்கிற போது நம்ம அதனுடைய சட்ட திட்டங்களை, அதனுடைய உச்சரிப்பு முறைகளை பேணி கத்துக்கணும். அதுக்கடுத்து அதனுடைய தர்ஜுமாக்களை நம்ம படிக்கணும். அப்பதான் நம்முடைய கல்புன்றது ஒண்ணு இருக்குல்ல, அதுகளெல்லாம் ஏற்று அழகான முறையில அமல் செய்யறதுக்கு அந்த கல்புக்கு ஒரு அழகான ஒரு ஆசை ஒண்ணு வரும். அப்போ அதனால அல்லாஹ்தாலா நம்மள அழகான முறையில வாழ சொல்லியிருக்கான், உன்ன சொல்லியிருக்கான், பருக சொல்லியிருக்கான். ஒண்ணுங்க பருகுங்கள், வீண் வரைய மட்டும் செய்யாதீங்க, நீங்க அழகான முறையில என்ஜாய் பண்ணுங்க. என்னுடைய படைப்புல இருந்து வானத்தை பார்க்கலையா, இந்த பூமியை பார்க்கலையா, அதை போங்க, இப்ப சுத்தி பாருங்க, டூர் போங்க, ஒட்டகத்தை நான் படைச்சிருக்கேன், அதை பாருங்க, ஆய்வு செய்யுங்க. மலைகளை பாருங்க, கலர் கலரா படைச்சிருக்கேன், பச்சை கலர் இருக்கு, சிவப்பு கலர் இருக்கு, கருப்பு கலர் இருக்குது, எங்கமா இருக்கு, அதெல்லாம் போய் சுத்தி பாருங்க. சுத்தி பாக்குறது சும்மா சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்தாலா எல்லாத்தையும் பாருங்க, இதெல்லாம் பார்த்து என்னுடைய அத்தாட்சி, இவை அத்தனையும் படைச்ச ரப்புல் இஸ்ஸத் எப்படிப்பட்ட வல்லமையாலனா இருப்பான்னு சொல்லிட்டு கட்டுப்படுங்க. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஆஃப்டர் டெத் மறுமை நாள்ன்றது ஒண்ணு இருக்கு. உங்க விருப்பப்படி இருக்கலாம். உங்களுடைய மனசு எதையெல்லாம் விரும்புமோ
அதை விட பிரத்யேகமான ஒண்ணு நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா கொஞ்சம் ஒரு 60-70 வருஷம், ஒரு 100 வருஷம் ஒரு கண்ட்ரோல் ஜோன்ல இருங்க. எல்லா இடத்துலயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? ஒரு ஸ்கூல் எடுங்க, ஒரு ஆபீஸ் எடுங்க, ஒரு கம்பெனி எடுங்க, ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலயும் ஒரு கண்ட்ரோல் இருக்குதானே? அதே மாதிரி இந்த இஸ்லாம்ங்கிற ஒரு கட்டுப்பாட்டு வளையத்துல நீங்க இருங்க. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஆஹா ஓன்னு சொல்லக்கூடிய லைஃப் தான், வாழ்க்கை தான். ஆனா அந்த கட்டுப்பாட்டுல இல்லாட்டி அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும்? துக்கமான நாளா இருக்கும், கை செய்யறதுக்குரிய நாளா இருக்கும். அல்லாஹ்தாலா அதைத்தான் இந்த இடத்துல சொல்லி வர்றான். இதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு நமக்கு அழகான விளக்கங்களை சொல்றத பார்த்தோம். அடுத்து இப்னு அப்பாஸ் எல்லாம் ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. துக்க நாள் யௌமுல் ஹஸ்ரத் அப்படிங்கிற இந்த மறுமை நாளோட பெயர்கள்ல ஒன்னா இது இருக்குது. அந்த நாளைக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் அளித்து அதை பத்தி தான் தன்னுடைய அடியார்களுக்கு எச்சரிக்கை செய்யறான். இந்த வசனத்துல தப்சீர் தபரியில இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. அப்ப யௌமுல் ஹஸ்ரத்னா என்ன? அந்த நாள் துக்கமான நாள், கடுமையான நாள். யார் அல்லாஹ்வை நிராகரிச்சார்களோ அவர்களுக்கு படுமோசமான நாள். அந்த நாளை பத்தி அல்லாஹ்தாலா இப்ப நம்ம எல்லாம் உசுரோட இருக்கையில தான் இந்த செய்தியெல்லாம் கேட்கிறோம். கபர்ல உட்காந்துக்கிட்டா கேட்கிறோம் இல்லையா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கிறதுக்கு, நம்ம திருந்துறதுக்கு, நம்ம தௌபா செய்யறதுக்கு, அழகான முறையில அமல் செய்யறதுக்கு அல்லாஹ்தாலா நல்ல அறிவோட புத்தியோட இருக்கையில இந்த விஷயங்கள்லாம் எத்தி வைக்கிறான். அந்த நாள்ல அந்த 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 காலை நேர ரெஸ்டுக்கே அல்லாஹ்தாலா நிக்க விட மாட்டானா. நரகத்தின் பேரிரைச்சலை கேட்க மாட்டார்கள், அந்த வெப்பத்தையோ சூட்டையோ பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்தாலா அப்படிப்பட்ட கூட்டத்துல நம்மளை சேர்த்து வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த இந்த ஒவ்வொரு விஷயங்களையும், இந்த ஒவ்வொரு உபதேசங்களையும் நாம செயல்படுறதோட நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் இதை பத்தி சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லக்கூடியவர்களா யா அல்லாஹ், அதன்படி செயல்படக்கூடியவர்களா யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ ஆக்கிவை யா அல்லாஹ், ஆமீன். அடுத்து அப்துல் ரஹ்மான் பின் ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, துக்க நாள் என்பது மறுமை நாளை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வின் விஷயத்தில் நான் எல்லை மீறி நடந்தால் எனக்கு ஏற்பட்ட துக்கமே யா ஹஸ்ரதா, அந்த சமயம் இறைவனின் சான்றுகளை நான் கேலி செய்து கொண்டிருந்தேனே, இன்று எவரும் கூறாமல் இருப்பதற்காக. அதாவது அல்லாஹாலா 39வது அத்தியாயத்துல 56வது வசனத்துல அல்லாஹாலா சொல்றான். ஏன் இத சொல்றான் தெரியுமா? அந்த நாள்ல யாரும் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலையே, எனக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி வரலையேன்னு சொல்லாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்த அல்லாஹாலா, அந்த துக்கமான ஒரு நாள் இருக்கு, மறுமை நாள் ஒண்ணு இருக்கு. அந்த நாள் யாருக்கு துக்கம் தெரியுமா? அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கு, இறை தூதர்களை மறுத்தவர்களுக்கு, மனம் போனபடி வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு. அதனாலதான் அல்லாஹாலா சொல்றான், அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் எல்லாம் மீறி நடந்தா எனக்கு ஏற்பட்ட துக்கமே யா ஹஸ்ரத்தாண்ட அந்த இடத்துல புலம்ப கூடாது. அப்படிங்கறதுனாலதான் அல்லாஹாலா தன்னுடைய சான்றுகளை எனக்கு வரலையேன்னு ஒருத்தர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நமக்கு இந்த 39வது அத்தியாயத்துல 56வது வசனத்தையும் இது சொல்லிட்டு ஓதி காட்டுறாங்க அப்துல் ரஹ்மான் பின் ஸைத் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்போ அல்லாஹாலா அந்த நஷ்டத்திலிருந்து, அந்த பேராபத்திலிருந்து, பெரும் துக்கத்திலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அடுத்து அல்லாஹாலா 40வது வசனத்துல சொல்றார், நிச்சயமாக நாமே இந்த பூமிக்கும் அதில் இருப்பவர்களுக்கும் வாரிசாவோம், நம்மிடமே அவர்கள் திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹாலா சொல்றான். எல்லாத்துக்கும் வாரிசு நம்ம தான், நீங்க இல்ல. கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க. பாருங்களேன், நம்ம வச்சிருக்க ஜாமான்களே நமக்கு முழுசா உதவுமா? இது எங்க அம்மாவோடது, எனக்கு தான் வேணும்னு பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை இல்ல எனக்கு தான் வேணும், இந்த நகையை மட்டும் நீ எடுத்துக்கிட்ட, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, எனக்கு அதைத்தான். நம்மளோடதான் கொஞ்ச நாளைக்கு தான். சரி, பாவம் பார்த்து ஆசையா வாங்குச்சுமா அவங்க அம்மா, அதோட அடக்கம் பண்ணுவாங்களா? அல்லாஹு அக்பர். ஆனா அல்லாஹாலா அந்த கொஞ்ச நாள் இதுக்கு ஹலாலு ஹராமு எதுவும் பார்க்காம பொய் புரட்டு அபகரிப்பு லஞ்சம் வட்டி ஊழல் எல்லாம் நீ காப்பாத்தியா அல்லாஹாலா சொல்லி காட்டுறான், இந்த பூமிக்கும் அதுல இருக்கிறதுக்கு நம்மளே வாரிசாவோம், திரும்ப நீங்க நம்ம கிட்டதான் கொண்டு வரப்படுவீங்க. இங்க உயர்ந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைப்பாளன், அத்தனைக்கும் உரிமையாளன், அவன்தான் நிர்வாகி. எல்லா படைப்புகளும் அழிந்து போகும்,
ஆனால் அவன் மட்டும் நிலைத்திருப்பவன்கிறத இந்த வசனத்தின் மூலம் நமக்கு அழகான முறையில் எடுத்து சொல்றான். அவன் உயர்ந்தவன், வளமிக்கவன். அவனை தவிர வேறு யாரும் ஆட்சி அதிகாரத்துக்கோ நிர்வாகத்துக்கோ உரிமை கோர முடியாது அல்லாஹ் சொல்றான். மாறாக அல்லாஹ்தான் எல்லா படைப்புகளுக்கு பிறகும் நிலைத்திருப்பவன், அவற்றுக்கு வாரிசாக கூடியவனும் அவன்தான், அவற்றை ஆள்கின்றவனும் அவன்தான். எனவே எந்த உயிருக்கும் அணுவளவு, ஒரு கொசுவோட ரெக்கை அளவு கூட அநீதி இழைக்கப்பட மாட்டாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அக்பர். எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நான் தான். கொஞ்ச நாளைக்கு உங்களை உரிமை கொண்டாட விட்டுருக்கேன், அதுல உண்மையா நடந்துக்கங்க, நேர்மையா நடந்துக்கங்க, நீதியா இருங்க, எல்லாத்துக்கும் நான் தான் வாரிசு. ஆனா நீங்க செஞ்சுட்டு வந்த உங்க அமல்களுக்கு தகுந்த மாதிரியான கூலி உங்களுக்கு இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றம் வேணாம். உங்களுக்கு எந்த ஒரு கொசுவோட இறக்கை அளவு கூட உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாதுங்கிறது அல்லாஹ் சொல்லி இந்த 40 வசனத்தையும் அல்லாஹ் முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தரல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாளை மறுமை துக்ககரமான நாளாக எங்களுக்கு ஆக்கி விடாதே யா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாளைக்கு மறுமையில நாம நல்லோர்களா இருந்தோம்டா நம்முடைய ரிசல்ட் பேப்பர்ல வலது கையில வாங்கி நம்ம குடும்பத்தார்கிட்ட கூப்பிட்டு சந்தோஷமா பேசி சிரிப்போமா. அப்படிப்பட்ட ஒரு நாளாக எங்களுக்கு அந்த மறுமை நாளை நீ ஆக்கி வையா அல்லாஹ். ஆனா யார் அல்லாஹை நிராகரித்து வாழ்ந்தார்களோ, தெரியாம இடதுக்கரைகளை வாங்கி முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு எனக்கு ஏற்பட்ட கேடே, சாபமே, துக்கமே இந்த நாள் வந்திருக்க கூடாதேன்னு சொல்லுவோமா. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் அதுக்கு ஒத்து போதா? துக்ககரமான நாள்னு சொல்லிட்டு யா அல்லாஹ், இந்த எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக அந்த நாளை நீ ஆக்கிவை யா அல்லாஹ். துக்ககரமான நாளிலிருந்து எங்களை பாதுகாத்தல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றையும் அழகான முறையில் நாங்கள் செவியேற்று கேட்டு அதன்படி வழி நடக்கக்கூடியவர்களாக எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்களுடைய வாரிசுகள் அனைவரையும் எங்கள் ஊர் மக்களையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் உடன்பிறப்புகளையும் யா அல்லாஹ், இன்னும் எங்களுடைய உலகத்தில் உண்டான மொமினான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களையும் உறுதியான ஈமானோடு தக்குவாவோடு அவள் செய்யக்கூடியவர்களாக இஹ்லாஸ்ங்கிற உள்ள தூய்மையோட உனக்காக வாழ்ந்து உனக்காக அத்தனை விஷயங்களையும் செயல்பட்டு உனக்காகவே நாங்கள் ஒவ்வொன்றையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.